செல்வராகவன் அந்த விஷயத்தில் மோசம், என்னால் முடியவே முடியாது. நடிகை ஆண்ட்ரியா ஓபன் டாக். 2010ஆம் ஆண்டில் வெளியான 1000ல் ஒருவன் படம் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான கல்ட் கிளாசிக் படமாக இருந்து வருகிறது. இந்த படத்தின் 2ஆம் பாகத்திற்காக தமிழ் சினிமா ரசிகர்கள் பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த படத்தில் நடித்த நடிகை ஆண்ட்ரியா கூறியிருக்கும் ஒரு தகவல் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தில் ஆண்ட்ரியா, ரீமாசன் இருவரும் இரட்டை நாயகிகளாக நடித்திருந்தனர். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியாவிடம் 1000ல் ஒருவன் 2ஆம் பாகம் படம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஆண்ட்ரியா, 1000ல் ஒருவன் 2ல் நான் நடிப்பேன் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அந்த படம் 2ஆம் பாகமாக உருவாவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் அதில் நான் நிச்சயமாக இருக்க மாட்டேன். இதற்கு காரணம் இயக்குனர் செல்வராகவனுடன் பணிபுரிவது மிகவும் கடினமான விஷயம் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இயக்குனர் செல்வராகவனுடன் மீண்டும் பணிபுரிய முடியாது, நான் அதை விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் 1000ல் ஒருவன் முதல் பாகத்திற்காக சுமார் 200 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தியதாகவும் அந்த அனுபவம் தனக்கு அதற்கு பின் நடித்த படங்களில் நடிப்பதை கச்சிதமாகவும் எளியதாகவும் மாற்றியதாகவும் ஆண்ட்ரியா கூறியிருக்கிறார். இயக்குனர் செல்வராகவன் படத்தில் நடிப்பது நல்ல பயிற்சியாகவும் தனிப்பட்ட திறன் மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவும் என்றும் கூறிய ஆண்ட்ரியா, மீண்டும் அந்த சோதனை போராட்டத்தில் இறங்க விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் தனுஷ் நடிப்பில் 1000ல் ஒருவன் 2ஆம் பாகம் உருவாகும் என்று இயக்குனர் செல்வராகவன் அதிகாரப்பூர்வமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருந்தார். இருப்பினும் அதன் பிறகு அந்த படம் குறித்த எந்த புதிய அறிவிப்பும் வெளியாகாமல் தாமதமாகி வருகிறது. தனுஷ் தனது அடுத்தடுத்த லைன் ஆஃப் படங்களில் நடித்து வரும் நிலையில் செல்வராகவனும் மற்ற படங்களில் முழு கவனம் செலுத்தி நடித்து வருகிறார். இதற்கிடையே இப்போது நடிகை ஆண்ட்ரியாவின் இந்த வெளிப்படையான பேச்சு சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. நடிப்பு மட்டுமின்றி இசை கச்சேரிகளிலும் பாடகியாக கவனம் செலுத்தி வரும் ஆண்ட்ரியா தற்பொழுது பல முக்கிய படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகி வரும் அரசன் படத்தில் ஆண்ட்ரியா நடித்து வருகிறார். அறம்பட இயக்குனர் கோபி நயினார் இயக்கத்தில் மனுஷி என்ற படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் சென்சார் சிக்கலால் அந்த படம் ரிலீஸ் தள்ளி போய் உள்ளது. இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் உருவான பிசாசு 2 படம் ரிலீஸுக்காக பல மாதங்களாக காத்திருக்கின்றது. கடைசியாக ஆண்ட்ரியா நடிப்பில் வெளியான மாஸ்க் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர்கள் செல்வராகவன், பாலா போன்றவர்கள் இயக்கத்தில் நடிக்கும் பெரும்பாலான நடிகர்கள் மீண்டும் அவர்களது இயக்கத்தில் நடிக்க விரும்புவதில்லை. அதற்கு காரணம் நடிப்பு என்ற பெயரில் அவர்கள் செய்யும் டார்ச்சர் தான். குறிப்பாக நடிகர் விஷால், அதர்வா போன்றவர்கள் பாலா படத்தில் நடித்ததை மிக மோசமான அனுபவமாகத்தான் கூறுகின்றனர். அதேபோல் ஆண்ட்ரியாவும் இயக்குனர் செல்வராகவன் படத்தில் நடிக்க விரும்பவில்லை என்று வெளிப்படையாக கூறியிருப்பது இப்போது ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது.